இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பலவிதமான ஷாக்கிங்கான ரெஸ்லிங் அப்டேட் ரெஸ்லிங் ரூமர்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா நைஜீரியன் ஜெயிண்ட் ஓமஸ் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு போய் ரிசல்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து NAOH போய் ரிசல்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அது இல்லாமல் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளாண்டு அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் விளையாண்ட மேட்சை வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணி டாமினேட் பண்ணி எல்லாரையும் தூக்கி அட்டாக் பண்ணாரு. அட்டாக் பண்ணிட்டு இந்த மேட்சை ஈஸியாக முடிச்சு வின் பண்ணி டேக் டீம் சாம்பியன்ஷிப் எடுத்துட்டார். GHC டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாரு. இதே போல WWE யாருன்னே மட்டமா காமிச்சிட்டு இருக்க ஷின்ஜி நகமுரா அதே போய் NAOHக்கு போனாரு. தன்னோட US சாம்பியன்ஷிப் WWE உள்ள சாம்பியன்ஷிப்போட போனாரு. அங்க போய் மாஸ் காட்டி US சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி ஒரு மேட்ச் விளையாண்டாரு. அந்த மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு. அங்க ஷின்ஜி நகமுரா என்ட்ரன்ஸும் வேற மாதிரியா இருந்துச்சு. அவரோட லுக்கும் வேற மாதிரியா இருந்துச்சு. நம்ம WWE பார்த்த ஷின்ஜி நகமுரா மாதிரி கிடையாது. அங்க வேற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அந்த மேட்ச் உண்மையிலே தரமா செஞ்சாரு. அந்த மேட்சை தரமா செஞ்சு கிங் ஷாஷாவை போட்டு அந்த மேட்சை முடிச்சு இந்த வின் பண்ணி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாரு. அந்த மேட்ச்ல வின் பண்ணி சாம்பியன்ஷிப்போட செலிப்ரேஷன் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு. அங்க உள்ள ஜாப்பனீஸ் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு இந்த நியூ இயர்க்காக. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஜே வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ண போறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஜே தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா 2025 ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த 2025 பத்தி பேசி என்ன சொல்லியிருக்காரு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி போட்டு ஐ எம் வின் பண்ண போறாங்க வேர்ல்டு சாம்பியன் நோக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ஜே வேர்ல்டு சாம்பியன் ஆக போறேன்னு சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸோட ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷெடியூல் கிடைச்சிருக்கு. அதாவது எப்போ வர போகிறான்ற டீல் கிடைச்சிருக்கு. அதாவது கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் ராயல் ரம்பிள் வரைக்கும் ராவ்லையும் இருப்பார், ஸ்மாக்டவுன்லையும் இருப்பார், மாறி வந்துகிட்டு இருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் டூருக்கான பிளான் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் டூருக்கான பிளான்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஜான்சனா தன்னோட புதிய லுக்கை கொண்டு வந்திருக்காரு. அதாவது என்ன கேட்டிங்கன்னா ஜான்சனா ரெஸ்லிங்ல எப்படி ஃபுல் டைமில் இருந்தாரோ அந்த மாதிரி லுக்கு வந்திருக்காரு. இவரோட ஹேர் ஸ்டைலில் இப்போ மாற்றி விட்டுருக்காரு. அதோட ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கில் இருக்குது. டிக்டாக்ல போட்ட வீடியோ நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான்சனாவுக்காக அந்த ரிட்டையர்மெண்ட் டூருக்காக சாம்பியன்ஷிப் ஒன்று கொண்டு வரலாம், ஜான்சனோட ஸ்பெஷல் பெல்ட்டை கொண்டு வரலாம், அது ஸ்பின்னர் பெல்ட்டை கொண்டு வரலான்ற மாதிரி WWE இப்போ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பெல்ட்டோட ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் டூர்ல இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சிஎம் பங்கிட்ட உங்களோட 2025 கோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிஎம் பக்கோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வெயிட் 2025 கோலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நான் ராயல் ரம்பிள் வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாருக்குமே இந்த வருஷம் தோக்கடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா டைட்டிலையும் வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வந்து நியூ டேவை பற்றி பேசியிருக்காரு. நியூ டே வந்து தங்களோட மாற்றிக்கணும் கேரக்டரா அப்படின்ற மாதிரி சொல்லணும். நியூ டேயோட ட்ரெஸ்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ தன்னோட மீசையை வலிச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லைன்னா நான் அது செய்வேன், அது ரொம்ப கேவலமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.